ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவுடைய தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் ஹீரோயின் மயக்கமுட்டி விடுற மாதிரி போயிருப்பாங்க. அப்போ புதுசாக ட்ராமாவில் இன்ட்ரோ ஆன ஒரு கேரக்டர் அவங்கள அப்படியே தாங்கி பிடிச்சிருப்பாரு. இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளுடைய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் போட மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்ததுமே அவர் பிடிச்சிருப்பாரு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு காமிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் அப்படியே வெளியில் வந்துட்டு ஹீரோயின் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. உடனே அவருடைய அசிஸ்டண்ட் கால் பண்ணிட்டு ஹீரோயினை காணோம், இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் எங்கே இருக்கான்னு இம்மிடியட்டாக கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே கண்ணு முடிச்சுட்டு இருக்கா, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. அங்கே ஹீரோயினை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தவரும் உட்காந்துருக்காரு. அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட, ஓ நீங்கள் எழுந்துட்டீங்களா, நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேணாம், என்னுடைய பேர் ஜானி, நீங்கள் இப்போ என்னுடைய வீட்டில் தான் ரொம்ப சேஃபாகவே இருக்கீங்க. லாஸ்ட் நைட் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் மயக்கமிட்டு விழுந்துட்டீங்க. அப்போ நான் தான் உங்களை தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சுருந்தேன். எனக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப நல்லா தெரியும். அவங்க இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களையுமே எனக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் அழைச்சிட்டு வந்தவங்கள அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினுமே, ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக அட்ரஸை கண்டுபிடிச்ச ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் கிட்ட, என்ன வேன் வீட்டுக்கு வரத்துக்கு வழி மறந்துச்சா என்ன, இவ்வளோ நேரம் எங்கள் வீட்டுக்கு வராமல் இங்கேயே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயின், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே ஹீரோ அவங்க கையை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே அங்கேருந்த ஜானி ஹீரோடைய கையை தட்டி விட்டுட்டு, நீங்கள் எதுக்காக அவளை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் என்னுடைய ஒய்ஃப், நான் அவளை எது வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயினுமே அவங்க கூட போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஹீரோயினை பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவருடைய ஹஸ்பண்ட் நான் இருக்கும்போது நீ அவனுடைய வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருப்பா அப்படின்ட்டு ஹீரோடைய விருப்பமே இல்லாமல் அவங்கள பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் கம்முன்னா அவங்க பற்றி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர வழியில் அந்த ஜியாங் நின்றுட்டு ஹீரோயினை கையை பிடிச்சிக்கிட்டு, நீ நேற்று மூக்கூட ஸ்லீப் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினுமே அவளை வெறுப்பேற்றதுக்காக அவங்க கழுத்தில் இருந்து அந்த லவ் பைட்டை காமிச்சு, ஆமாம் நானும் மூவும் நேத்திக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தோம், இதை கேட்க என்ன உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஜியாங் கோவப்பட்டுக்கிட்டு, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், என்ன வெக்கமா, நான் எதுக்கடி வெக்க பண்ணோம், நானும் மூவும் லீகலான ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க நீ தான் வெக்க பண்ணும், நீ என்ன பார்த்து கேட்குறியா, நான் வேலைக்கு போகிறேன், நீ வீட்டிலே கடந்து உன் கெட்ட புத்தியோட வளர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆஃபீஸ்க்கு. உடனே இந்த ஜியாங்க்கு பயங்கர கோவம் வருது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு, ஹீரோயின் என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுது சீன் போட்டுட்ருக்கான். ஹீரோ கிட்ட போட்டு விட்ட உடனே, என்னைய மிஸ்டர் சொல்கிற, நீ சொன்னதுக்கு நீங்கள் நல்ல அனுபவப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவசர அவசரமாக ஆஃபீஸ் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வழியில் நின்றுட்டு, நீ 20 நிமிஷம் லேட்டாக வந்திருக்க, 20 நிமிஷம் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், வீட்லேருந்து இங்கே ட்ரைவ் பண்ணிட்டு வரத்துக்கே 10 நிமிஷமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ இன்னொரு 10 நிமிஷம் ஜியாங் கிட்ட நீ மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அவளை திட்டிட்டு வந்தியா, அதுக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், நான் என்ன தப்பாக கேட்டேன், நீங்களும் நானும் லீகலான ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நம்மக்கிட்ட நமக்கு கல்யாணம் ஆன மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட இருக்குது, உங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்காளே அவகிட்ட என்ன இருக்குது, அப்போ அவள் உங்களுக்கு மிஸ்ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ, ஓ அப்போ நீ ஏன் ஜியாவை புலி பண்ணதான் ஒத்துக்கிறேன், என்னுடைய அசிஸ்டன்ட் கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தான், இன்னிலேருந்து ஒன்றா கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான், போய் வேலையை பாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் தான் வந்திருக்காங்க. அங்கே இருந்த ஒரு வேலைக்கார அம்மா அவங்கக்கிட்ட அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இதுதான் கிளீனர்ஸோட யூனிஃபார்ம், இதை போட்டுக்கிட்டு இங்கே இருக்கிற ஃப்ளோரு கிளாஸு ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும், அதோட இந்த டாய்லெட்லையும் க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாவ ஹீரோயின் அங்கே இருந்த எல்லா க்ளீனிங் ஒர்க்கிங்குமே தனியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வரத்துக்காக ஹீரோயின் ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜானி வராரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயின், நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய கிளைண்ட் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, என்ன அவங்க டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அந்த டின்னரை முடிச்சுட்டு நான் வரும்போது அப்படியே உங்களை பார்த்தேனா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, அதான் என்னாச்சுன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், அப்படிலாம் இதில் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்கல. அவர் பட்டுக்கு வந்து ஹீரோயின் தலையில் கையை வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன இவ்வளோ ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவர் கோட்டை கழட்டி ஹீரோயின் மேலே போய்த்தி விடுறாரு. இந்த நிலைமையில் நீங்கள் டாக்ஸியில் போகிறது சரியில்லை, வாங்க உங்களை நான் ட்ராப் பண்ணுறேன், எங்கே போகணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோ வண்டியிலேருந்து பார்த்துட்ருக்கான். பார்த்ததுமே அவனுக்கு செம்ம கோவம் வருது. உடனே கீழே இறங்கி ஹீரோயின்கிட்ட வந்துட்டு ஜானியோட ஓவர் கோட்டை கழட்டி அவர்கிட்டே கொடுத்துட்டு, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்னுடைய ஒய்ஃபுக்கு உங்களுடைய கேர் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஓவர் கோட்டை கழட்டி ஹீரோயின் மேலே பொத்தி விடுறான். உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறதா சொல்கிறாரு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ ஹீரோயினை பார்த்து,
நீ என்ன அவ்வளோ பெரிய பொக்கிஷமா? ஏன் உன்னால டாக்ஸிலலாம் போக முடியாதா? அவர் என்ன டாக்ஸி டிரைவரா? இல்ல கொரியர் பாயா? உன்ன கொண்டு போய் வீட்ல சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜானி ஹீரோ கிட்ட அவங்களுக்கு ரொம்ப ஃபீவரா இருந்தது. பார்க்கவும் ரொம்ப டயர்டா இருந்தாங்க. அதோட அவங்க பஸ்ஸுக்காக தனியா இங்க உட்காந்துருந்தாங்க. அதனால தான் நான் அவங்கள வீட்ல ட்ராப் பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு ஹஸ்பண்டா இருந்து நீங்க அவங்கள கேர் பண்ணல. அதனால தான் நான் கேர் பண்ணேன் அப்படின்னு ஜானி சொல்றதுக்கு ஹீரோ, என்னோட ஒய்ஃபை நீ கேர் பண்ணிக்கிறதுக்கு அவ என்ன உனக்கு லவ்வரா இல்ல மிஸ்ட்ரஸான்னு கேட்குறான். அதை கேட்டதுமே ஹீரோனிக்கு செம்ம கோவம் வந்துச்சு. போதும் நிறுத்துங்க அம்மு. உங்கள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு எப்படி யோசிக்கிறீங்க நீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஜானி கிட்ட உங்களுடைய கேரிங்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் இப்போ கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே ஹீரோயினி கிட்ட உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜானி போனதுக்கு அப்புறம் ஹீரோயினி கிட்ட நீ இன்னுமே என்னுடைய வைஃப் தான், உனக்கு எனக்கு என்ன டிவோர்ஸ் ஆகலை, நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நீ எந்த மேன் கூடயும் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கதை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்கள் ஒய்ஃபுங்கிறதால நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும் இது எல்லாமே அந்த ஜியாங்காக தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறதுக்கு ஹீரோ நீ என்ன வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன நான் வளர்றேண்ணா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்கன்னு? எங்கே நான் வேற யாரு கூடயாவது க்ளோஸ் ஆகிட்டு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தையோட பிளட் டைப்பு நீங்கள் காப்பாற்ற துடிச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஜியாங் அவளுடைய பிளட் குரூப்போட மேட்ச் ஆகாது, அதனால தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறதுக்கு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வீட்டுக்கு கழிச்சிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அந்த ஜியாங் ஆஃபீஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற கிளீனிங் லேடி கிட்ட பணம் கொடுத்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுமே அந்த பணத்தை வாங்கிக்கிட்டே இவளுக்கு ஒபே பண்ணுறாங்க. அந்த ஜியா சொன்ன மாதிரியே அந்த வேலைக்காரம்மா ஹீரோயினை கூப்பிட்டு அந்த வேலை செய் இந்த வேலை செய்ன்னு ரொம்ப டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஹீரோயினுக்குமே ஓரளவு தெரியுது. அவங்க நேராகவே உங்கள்கிட்ட எதுக்காக என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. அவங்க வேணும்ன்ட்டே ஹீரோயினையே ட்ரிகர் பண்ணி விடுறதுக்காக ஹீரோடைய ஃபேமிலியெல்லாம் இழுத்து பேசுகிறாங்க. உடனே ஹீரோயினுக்குமே பயங்கரமாக கோவம் வருது. அந்த வேலைக்காரம்மாவை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அந்த அம்மா அதுக்கு மேலே இவங்க ஒரு அடி அடித்ததுக்கே இவங்க என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை காப்பாற்றுங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு அந்த ஜியாவும் ஹீரோவும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே அந்த வேலைக்காரம்மா அவர்கிட்ட ஓடி போயிட்டு நான் மூவோடைய வைஃபை என்னை எப்படி நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறாங்க, நான் முடியாதுன்னு சொன்னதுக்கே என்னை பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டாங்க, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி கிட்ட நீ அவங்கள அடிச்சான்னு சொல்லி கேட்குறான். அவங்களுமே நான் அடிச்சேன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ ஒரு க்ளீன் பண்ணுறவங்கள்ட்ட கூட இறக்க காட்ட மாட்டியா, எல்லாரையும் இப்படி தான் புள்ளி பண்ணிட்டுருப்பியா, முதல்ல அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் நான் எதுக்காக அடிச்சேன்னு நீங்கள் என்னை கேட்கவே இல்லையே, எல்லாரையும் நம்புவீங்க ஆனால் என்ன நம்ப மாட்டீங்கல்ல, எந்த தப்பு நடந்தாலும் அது வேன் மட்டும்தான் பண்ணியிருப்பா அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க, உங்களுடைய பார்வையில் நான் எப்போதுமே ஒரு குற்றவாளியாக மட்டும்தான் தெரியவேனா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறதுக்கு ஹீரோ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கு ஹீரோ இப்போ மட்டும் நீ அந்த வேலைக்கார அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா அவங்கள நீ அடித்ததுக்காக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. உடனே ஹீரோ உன்ன மாதிரி ஒரு ஷேம்லெஸ்ஸான கேர்ள்ஸ்லாம் இப்படி தான் எப்போதுமே மீனாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினுமே அங்கேருந்து வெளில வந்துடுறாங்க. அப்படி வெளில வரும்போது ஆப்போசிட்டில் ஜானி தான் நிற்கிறாரு. அவர் ஹீரோயினை பார்த்ததுமே நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்க ரொம்ப சோகமாக தெரியுறீங்க, என்னாச்சு மறுபடியுமே உங்களுக்குள்ள ப்ராப்ளமா, சரி வாங்க போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு 2 பேருமே சாப்பிட போகிறாங்க. அவங்க சாப்பிட போன விஷயத்த பார்த்துட்டு வந்து ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான். உடனே ஹீரோ அந்த ஜானிக்கு வேறு வேலையே இருக்காது போல், என் ஒய்ஃபோட சுத்தர் தான் வேலை போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இவனுமே போகிறான். நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனிக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஜானி ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டே இருக்காதீங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு பிடிக்கணும் உங்களுக்கே எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மா தான் என்கிட்ட இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இவங்க 2 பேருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். அவன் வந்த உடனே ஹீரோனி கிட்ட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இவரோட அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜானி ஹீரோ கிட்ட நீங்கள் ஏன் இப்போ பார்த்தாலும் அவங்கள இதே மாதிரி அவதூறாகவே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ பெரிய அக்கறை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே 1008 ப்ரைவேட் விஷயம் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட இன்னுமே எதுக்கு வேணும் உட்காந்துருக்க, எழுந்துரு வீட்டுக்கு போகிறான்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோயின் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ இப்போ மட்டும் நீ என் கூட வரலன்னா அதுக்கான விளைவுகளை ரொம்ப மோசமாக அனுபவிப்பேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் இவன் கோவம் போட்டால் ஏதாவது 7 எழுத்துட்டுருவான்ட்டு பயந்துக்கிட்டு அவன் கூட போகிறதுக்கு எழுந்துருக்குறாங்க. ஆனால் ஜானி வந்து குறுக்க நின்றுட்டு ஹீரோயினை பார்த்து உங்களுக்கு இவர் கூட போக உண்மையிலே விருப்பம் இருக்கா, இல்லை ஒரு வேளை இவர் ஃபோர்ஸ் பண்ணுறதுல நீங்கள் போகிறீங்களா, எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ஹீரோயினை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு மிஸ்டர் ஜானி நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயத்தில் தலையிறதுல ரொம்ப ஈகராக இருக்கீங்க, நீங்கள் மட்டும் ஃப்யூச்சரில் விமன்ஸ் ஃபெடரேஷனில் டைரக்டராக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கு ஜானி, நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஒருவேளை நீங்க சொல்ற மாரி ஃபியூச்சர்ல வுமன்ஸ் ஃபெடரேஷன்ல டைரக்டரா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் டேலயே டொமஸ்டிக் வயலன்ஸ் அதாவது உங்களுக்கு எதிரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்துட்டு போயிடுறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. சீக்கிரமாவே அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.